இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த குட்டி பொண்ணை வந்துடுச்சு. என் மக கிளம்பி ரெடியாக இருந்தா அவங்க அத்தா வந்து கிளம்புறதுக்காக. அப்போ வந்து மடியில் வந்து உட்காந்துக்குச்சு. ஆனால் புர்கா ஃபுல்லாக ஒரே முடியாக இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனால் அது நான் சோஃபாவில் உட்காந்துருந்தேன், அப்படி இருந்து மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. உட்காந்து தலாவி விடணுமா, தலையே காட்டிகிட்டே இருந்துச்சு மண்டையை. அதோட தலாவி விட்டேன். அப்புறம் தலாவி விடலன்னா தலையை காட்டுது. ஆமாம், அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு பயம்தான், முடி கொட்டுதுன்னு சொன்னோன்னே செட் ஆகாதே அப்படின்ட்டு. இருந்தாலும் அது தினமும் ரெகுலராக அது வந்துடுது. அப்புறம் கீழே இறக்கி விட்டால் மறுபடியும் ஏறிடுது மேலே. அப்புறம் நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வேலையை பார்க்க போயிட்டேன். கொஞ்சம் க்ளீனிங் வேலை, வீடு துடைக்கிறது, வெளியில் வந்து கழுவி விடுறது இப்படின்னு இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு என் மகளை கூப்பிட போயிட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து என் மகக்கிட்ட படிக்கிற பசங்க வந்து டியூஷன் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நோட் கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க டியூஷன்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வேறு ஏரியாவிலேருந்து இங்கே வராங்க. பக்கத்தில் உள்ள பசங்க இல்லை, அவங்க வேறு ஏரியாவில் இருக்கிற ரிலேட்டிவ் பசங்க. வெளி ஆளுங்களுக்கெலாம் எடுக்கல, ரிலேட்டிவ் மட்டும் டியூஷன் எடுக்கிறா. அவங்க வந்து இப்படியே ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுக்குறத விட இந்த மாதிரி நோட்டு, இந்த மாதிரி படம் வரைகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா அதுங்க பாட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்குங்க. அதை விட்டுட்டு ஃபோனை கொடுத்தோன்னா, அது ஃபோன் கொடுத்தா ரொம்ப எந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடுத்துறதுக்கு தப்பு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பசங்கக்கிட்டேருந்து வாங்க முடில, ஏன் நம்மளே எடுத்துக்கிட்டால் ஃபோனை விட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். பிள்ளைங்கன்னா அப்படியே அதே பழக்கமாக ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நோட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இதை நான் வந்து சொல்லுவேன், வாங்கி கொடுக்கலான்ட்டு. ஏன்னா சும்மா உட்காந்து கிறுக்கிறதுன்னு பேரில் அதில் ட்ராயிங் வருது இல்லையா, சும்மா தான் கிறுக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரத்தில் ட்ராயிங் வருது. குட்டி பிள்ளைங்க கூட இதை வந்து செய்யலாம். இது மட்டும் இல்லை, தாஜ்மஹால் வருது, அதுக்கப்புறம் தெரசாவுடைய படம், அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பிளேயர் படம், அதுக்கப்புறம் குதிரை, ரோஜா, இப்படி நிறைய வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் வரைஞ்சி முடிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஆட்டோ வந்துடுச்சு, கிளம்பி போயிட்டாங்க பசங்க. இப்பொழுது இப்படி தான் போச்சு. அவங்களும் வெளியில் சாப்பிட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி சமைக்கலை நைட்டுக்கு. காலையில் தான் நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.